இங்கே இப்படி அங்கே அப்படி. நாக்பூர் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஹோம் ஃபைவர்ஸில் வந்து நம்ம அவார்டு வாங்கியிருக்குங்க. ஃபார்முக்கு அவார்டு வாங்கியிருக்குங்க. அவார்டு வாங்கி ஆமாங்க. சூப்பர் சார். சார் பண்ணுறீங்க மாட்டுடைய யூரின்லாம்? மாட்டோட யூரின் எல்லாம் வந்து நம்ம சூப்பர் நப்பீர் போட்டிருக்குதுங்க. அதனால நம்ம அப்படியே நம்ம ஸ்ப்ரிங்க்லர் மூலியமா நம்ம பிடிச்சி வச்சுங்க சார். நம்ம அப்படியே அங்கே இருக்கு ஃபில்டர் அங்கே இருக்குங்க. அந்த இது அங்கே வச்சு இப்போ இது கீழே போகிற மாதிரியே இருக்குது சார். போகிறது வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்படியே காட்டுக்கே போய்க்கிற மாதிரி டைரெக்டாக ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குங்க. அதில் போய் டைரெக்டாக நம்ம காட்டுக்கே போய்க்குங்க. இப்போ காடுகளுக்கு தான் போகுது இல்லைங்க? ஆமாங்க. அது போக இது வைக்கப்புல்லும் கொடுக்குறீங்க? அது வந்து இந்த மழை காலத்துல புல்லு கட்ட முடியாத டைம்ல அது நமக்கு கொடுத்துருவோம். சூப்பர் நேப்பியர் பில்லுங்க இதுங்க. மாட்டுக்கு போட்டிருக்குங்க. அது என்னன்னா நம்ம வர யூரின் எல்லாம் வந்து நம்ம வாய்க்கால் மாதிரி வெட்டி விட்டுருக்குதுங்க. இது உடனங்காட்டி என்னன்னா நம்ம யூரியா மற்ற உப்பெல்லாம் எதுவுமே போடுறது இல்லைங்க. இதுலயே யூரியா கண் நல்லா இருக்குங்க. அதாவது இயற்கையான உரங்க. அதனால வந்து நம்ம இப்படி இந்த இது பக்கமாக இருக்கிறங்காட்டி நம்ம இப்படி டேரெக்டாக கொடுத்துருக்குங்க. அந்த சைடு இருக்கிற காட்டுகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். ஸ்ப்ரிங்க்லர் மூலமானா அது எப்படி? ஸ்ப்ரிங்க்லர்லாம் நம்மளுக்கு நம்ம ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுருவோங்க. தண்ணி வந்து நம்மளுக்கு மோட்டர் தண்ணி போகலைங்க. ஸ்ப்ரிங்க்லர்னு பார்த்தீங்கன்னா இருக்குங்க, மேலே இருக்குங்க. அந்த மேலே நம்ம மழை செயற்கை முறையாக அதாவது மழை பெய்கிற மாதிரியே அது பண்ணியிருக்குங்க. தெளிச்சுக்கும். ஆமாங்க, டோட்டலாக. அதனால் ஈவனாக எல்லா காட்டுக்குமே எல்லா இதுக்குமே சத்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஓகே, இதுதான் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இது வாய்க்கால் மூலமாக அப்படியே போயிட்டுருக்கு. வெயில் காலத்துக்கு இப்போ மழை காலத்தில் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எப்படி கொடுக்கணும் சார்? சரி, இது அப்படியே நம்ம டேரெக்டாக கொண்டு போய் சாலையில் போட்டுருந்தாங்க. போட்டு நம்ம அப்படியே தண்ணி பிடிச்சி விட்டோம்னா அதை அப்படியே மாட்டுக்கு கட்டி இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுவீங்க? ஆமாம், அப்படியே தண்ணி பிடிச்சி விட்டோம். ஒரு ஐட்டம் மட்டும்தான். தண்ணி நல்லா குடிச்சுக்கணும். இந்த தீவனம் போட குடிக்காத மாடுங்களும் குடிச்சுக்கணும். சீக்கிரமாக கட் பண்ணிடும் இல்லைங்களா சார்? இப்போ இங்கேயும் மாடுகளுக்கு பேர் சூட்டியிருக்கீங்களா சார்? ஆமாங்க சார். ஊரில் வாங்கினதுக்காக இந்த ஊருக்கு கருமத்தம்பட்டியிலேருந்து வாங்குங்க. அதனால் அது கருமத்தம்பட்டி மாடுங்க. கருமத்தம்பட்டி பிளாக்கு, இது ஒயிட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லோக்கலில் வாங்கினதுங்க. அந்த மாடு பார்த்தீங்கன்னா அது நம்ம குழந்தைய பேர் வச்சு பக்க பக்கான்னு சொல்லுவாங்க. பக்க பக்கா
அதுக்கடுத்து இருக்கிறது வந்து ஆமைங்க. அது வந்து ஆமையாட்டம் மெதுவாக எதுங்க சார் ஆமை? அதை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. செகண்டாக இருக்கிறதுங்க. ஓ, இது பேர் ஆமை பேர். ஆமை. ஆமாங்க. அப்படி ஆமையாட்டாவே மெதுவாக போகுங்க. ஓ, இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின மாடு சார். ஓ. இந்த பண்ணை ஆரம்பிச்சப்போ ஃபஸ்ட்டு வாங்கின மாடு. இதுதான் இந்த ஒரு மாட்டில் இருந்தால் 26 மாடுகள் ஆயிருக்குங்க. இந்த மாட்டு பேர் பவுனூர்காரின்னு சொல்லுவாங்க. அது பவுனூரில் வாங்கினாங்க அப்படிங்க. இது வந்து இங்கே பிள்ளை மலர் கோயிலில் வாங்கினாங்க. பிள்ளை கோயிலில் உள்ளூரில் அங்கே வாங்கினாங்க. இது அதே மாதிரி இது புகழூரில் வாங்கினது. புகழூர் காரிங்க. இது பச்சாவளை ஜோதி மாடுன்னு சொல்லுவாங்க. பச்சை விளையும் ஜோதி மாடு வாங்கினாங்க. ஜோதி மாடுன்னு எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வேலை செஞ்சாங்க, ஒரு டைம் பாஞ்சிருச்சுங்க. அதனால அந்த பொண்ணு என் பேர் வச்சிருக்கேன் மாடு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த மாட்டுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் ஒட்டகம்னு வச்சிருக்குங்க. ஒட்டகம். மாடு கொஞ்சம் ஐட்டி இதாக இருக்குங்க. இது அதனால இது ஒட்டகங்க. அதே மாதிரி இது செம்பூத்துன்னு சொல்லுவாங்க. செம்பூத்து. செம்பூத்துங்க. இது வந்து அங்க இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற ஆமை மாட்டை. இது இது ஒரு ஆமைங்க. புள்ளைங்க புள்ள மாடுங்க. இது வந்து போத்தியம்பாளத்தில் வாங்கினாங்காட்டி இது போத்தியம்பாளம் வெள்ளக்காரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சைக்குளத்தில் வாங்கினது. அதனால பச்சை விளையும் பாருங்க. இந்த ரெண்டு ஈரோட்ல வாங்கினாங்காட்டி ஈரோடு அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுங்க நம்ம கூட்டவே வளர்ந்ததுங்க. இது நம்ம வளர்த்துன கண்ணுக்குட்டிங்க. இது வந்து மயில்கல்ல வாங்கினதுங்க. மயில்கல் காரின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம லோக்கல்ல வாங்கினது ஊருக்குள்ள. கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்க. எல்லாமே கேமரா எல்லாமே கண்காணிச்சுட்டே இருக்கீங்க. சுற்றி வரைக்கும் சிசிடிவி கனெக்ஷன் இருக்குது. ஒரு வண்டி வரும் படி. இப்போ லோடு நீங்கள் கேட்டாலும் கொடுத்துருவீங்க இல்லைங்க சார்? கொடுத்துருவோங்க சார். கன்றுகளை விற்றுருவீங்களாங்க சார்? இல்லைங்க சார், நல்ல ப்ரீடாக இருந்தால் வச்சுக்கோங்க. காலக்கண்ணா இருந்ததுன்னா ஒரு 20 நாள் சார் கொடுத்துருவோங்க. ஓகே சார். முன்னாடி இருக்கிறது நம்மளோட பயிர் தான் இல்லைங்களா? ஆமாங்க சார், நம்மளோட பயிருங்க. இதான் மோட்டருங்களாங்க சார்? ஆமாங்க சார். மில்கிங் மிஷினுக்குன்னே தனியாக மோட்டரும் கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க. நமக்கு 2 மிஷின் இருக்குது. மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டோம்னா ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் கூட நம்மளுக்கு போயிடும் இல்லைங்களா சார்? அதை ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம்.
எதனால் ஆமைக்கு மட்டும் இப்போ கறக்குறீங்க? அது எந்த டைம் வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அது பிரச்சனை இல்லை ஆமாங்க. ஆ அது எப்படி இருந்தாலும் கறக்கிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் பால் ஆ கீழே போகிறக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படிங்களா சார்? அதனால இப்போ கொஞ்சம் கறக்குறதுன்னா வடிகட்டி. ஆமாங்க, பால் அடிச்சு தான் ஆ. கறக்குறீங்க. தீவனத்தை பற்றி சொன்னீங்களே, ஆமாங்க. தீவனத்துடைய பேர் என்ன சொன்னீங்க? எஸ்ஏ ருச்சி ஃபீட்ஸுங்க. ஓகே. இதில் எத்தனை வகையான 16 வகையான ஐட்டம்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. ஆ. அதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி மாவு, மக்காச்சோளம், 4 வகையான தவிடு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றத ஒரு பேக்காக வருதுங்க. 50 கிலோ பேக்காக வருதுங்க. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்ங்க. 1600 ரூபா. 1600 ரூபாய்ங்க. ப்ளஸ் டெலிவரி ஏதாவது லாங்காக போனோம்னா லாங்காக போனால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜு வருங்க. இதை வாங்கி பயன்படுத்தினவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுங்க? ஃபீட்பேக் எல்லாமே நல்லா இருக்குது. பால் அதிகமாக இருக்குது. இப்போ சொசைட்டியில் ஊற்றுறவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் சேர்ந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூட்டை சாம்பிள் பார்த்தா அப்படின்னு சொன்னவங்கள 10 மூட்டைக்கான ஆர்டர் கூட கொடுத்துருக்காங்க. 5S மூலியமாங்க. அது வந்து நம்ம பண்ணுற வேலைப்பாடுகளை கம்மி பண்ணுறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். அதை பண்ணி வந்து நம்ம கம்பெனியில் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாக்பூர் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு நாங்கள் அதுக்காக வந்து நம்ம ஹோம் 5Sல வந்து நம்ம அவார்டு வாங்கியிருக்கோங்க. அவார்டு வாங்கி. ஆமாங்க சார். என்ன கம்பெனிங்க சார்? சரி, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கோசோன்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. உள்ள டிசைனில் இருக்குங்க. அந்த கம்பெனியில் நம்ம வந்து 5Sன்னு ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபாலோ பண்ணது வந்து ஏன் நம்ம வந்து நம்ம மாட்டு பண்ணையில் எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுங்க. அதனால் எனக்கு நிறைய ஹெல்ப்பாக இருந்ததுங்க. வேலை கம்மியாச்சுங்க. காஸ்ட் வைஸ் எனக்கு தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணி கொடுத்ததுங்க. அதை வந்து கம்பெனி மூலிமா எனக்கு வந்து நாக்பூரில் QCFI மூலிமா எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே போயிட்டு பெஸ்ட்டு ஹோம் 5Sல வந்து ஃபார்முக்கு அவார்டு வாங்கியிருக்குங்க. வேறு லெவல் சார். வேறு லெவல்.